ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு, மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை இன்னொன்னு, நமக்கு ஒரு தொகுதியில 80,000 ஓட்டு கிடைச்சிருங்க. ஒண்ணு, அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. இன்னொன்னு, பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போன வெற்றிக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போது 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை தற்குறின்றது. மத்திகால சந்திக்க போறாரு. அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா? அது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் சந்திப்பாரா இல்ல என்ன மாதிரி? அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம். ருக்கோ ஜரா, சபர் கரோ. முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளர் சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். எனும் நான் எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். இந்த தூத்துக்குடிய ஒரு போர்ட் சிட்டியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை.